ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நீங்கள் நம்புகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்படி நல்லா இல்லை, சந்தோஷமாக இல்லை, உங்களை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நல்ல மியூசிக் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை பாதர் பண்ணுற விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. பிரச்சனையை விட ஓவர் திங்கிங் தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆக்சுவலாக அது திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ ப்ரொஃபஷ்னல் ஓவர் திங்கர். ஸோ நான் பயங்கரமாக எல்லா பிரச்சனையும் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒருத்தவங்க யூஸ்வலாக மெசேஜ் பண்ணுற டோன்லேருந்து கொஞ்சம் மாறி மெசேஜ் பண்ணிட்டாங்க, ஸ்மைலி போடாமல் பண்ணிட்டாங்கன்னா நான் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இப்போது மாறிடுச்சு. ஏன்னா 1008 பிரச்சனை போயிட்டுருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன். அண்ட் எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஓவர் திங்கர்ஸ் எல்லாருமே கூடிய சீக்கிரம் அந்த ஸ்டேஜுக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உலகத்தில் எதுவுமே அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ நீ ரொம்ப போட்டு அவங்கள நீங்களே வருத்திக்காதீங்க. ப்ளஸ் நீங்கள் ப்ளஸ் நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க, சோகமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களை சுற்றி பயங்கரமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது அட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியை தான் அட்ராக்ட் பண்ணாது, பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சோகமாக இருக்காதீங்க. என்ன பிரச்சனைனாலும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருப்பீங்க. இது வெரிஃபைடு. என்னோட கேஸில் இது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்பெஷலான எபிசோடு. ஏன்னா இந்த எபிசோடை பற்றி பேசினா கண்டிப்பாக பேசிகிட்டே இருக்கும். லைக் அது கடல் மாதிரி. கடலுக்கு கூட சொல்லிடலாம், பூமியில் இவ்வளோதான் தண்ணி இருக்குது, இந்த தண்ணி கடல்னு சொல்லலாம். பட் இந்த மனுஷனை பற்றி பேசினா ஒவ்வொருத்தரும், நான் என் வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு புது விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி நிறைய பேசும்போது அவரோட மியூசிக் பற்றியும் சரி, அவரோட பர்சனல் லைஃப் பற்றியும் சரி, அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றியும் சரி, நிறைய பேர் அவர் கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்லாம் பேசுவாங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எபிசோடு இளையராஜாவை கொண்டாட போகிறோம். இசைஞானி இளையராஜா அவர்களை கொண்டாட போகிறோம். இசைஞானி இளையராஜாவை கொண்டாடுறதுக்கு என் கூட என்னோட டீம்மேட்ஸ் இருக்காங்க. என்னோட டீம்மேட்ஸ்னால் என்னோட மீட்டரில் நான் கேட்குற பாடல்கள்லாம் ரசிக்கக்கூடிய, நான் சொல்கிற பாடல்லாம் கேட்கக்கூடிய, ஓரளவுக்கு 90% என்னோட மியூசிக் டேஸ்ட் இவங்க கூட பயங்கரமாக ஒத்து போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் தான் என்னோட டீம். ஸோ இன்னைக்கு என் கூட திரும்பவும் ஆல்டோ வந்திருக்காரு. வணக்கம் ஆல்டோ, தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட சூர்யா இருக்காரு. வணக்கம் சூர்யா, வெல்கம் டு மை ஷோ. வணக்கம் ப்ரோ. அண்ட் சிபி இருக்காரு. ஹலோ ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம இளையராஜாவை கொண்டாட போறோம்னு சொல்றேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு இளையராஜாவை பற்றின இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஆச்சு சிபி, நீங்க சொல்லுங்க. எனக்கு பிரைம் ரீசன் எங்க அப்பா தான். அந்த மனுஷன் மட்டும் அவர் எப்படின்னா டெய்லியும் நைட்டு இல்லாட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாட்டுனாலே எங்க அப்பா அப்படியே ஒரு சிடி அப்படியே லைனா வச்சிருப்பாரு. கேசட், அப்போ கேசட் இருக்கும்போது சின்ன டேப் ரெக்கார்டர் இருந்துச்சு, அதுலதான் போடுவாரு. அப்பெல்லாம் இந்த ஆலப்போல் வேலப்போல் இந்த ஒரு டோன்ல அப்படியே போயிட்டே இருக்கும். நான் எனக்கு சப்கான்சியஸா எனக்கு, ஏன்னா எனக்கு இளையராஜா தான் அதுன்னு அப்போ அது நான் சொல்றது சின்ன வயசுல தெரியாது. ஆனா பாட்டு அவ்வளோ இதுவா இருக்கும், அதை கேட்டு தூங்குவேன். இப்பவுமே வெக்கமே இல்லாம அதை கேட்டு தூங்குவேன். விட்னஸ் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்காங்க. சோ எனக்கு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பாட்டு தான் எனக்கு அவ்வளவு இது. அதாவது மனுஷன் செகண்டு, அதுக்கப்புறம் தான் மனுஷனை பத்தி தெரிய வந்தது, பார்த்தது, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம். பட் அது என்னவோ அந்த ஒரு பாட்டுல ஒரு பவர் இருக்கு அப்படின்றது சப்கான்சியஸா எனக்குள்ளே நான் அதை இது பண்ணிக்கிட்டேன். அதுல இருந்து அதுக்கப்புறம் அப்படி டெவலப் ஆனதுதான் இது. ஸோ பிரைம் காரணம் எங்க அப்பா. உங்க அப்பானால அவரோட மியூசிக் கேட்டாலும் அவரோட இசையை நீங்க ரசிச்சாலும் ஒரு ஸ்டேஜ்ல இந்த மனுஷன் இவர் தான் இந்த பாட்டெல்லாம் பண்ணதா அப்படின்னு வியந்த தருணம் ஏதாவது இருக்கா? இல்ல, நான் அவரது கேட்டாலுமே எனக்கு அவரது தான் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிருக்கேன். இவரு தான் இது இல்லையா அப்படின்றது அந்த தருணங்கள் தான் இருக்கே தவிர
நீங்க சொன்ன மாதிரி இவர்தானா அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது. ஓகே, அந்த 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 ஜோன்ல நான் இருந்ததில்லை. சரி. ஆல்டோ நீங்க சொல்லுங்க. எனக்கு ராஜா வந்துட்டு ராஜா தாத்தா, எனக்கு ராஜா தாத்தா தான். எனக்கு வந்துட்டு நான் சின்ன வயசுல எனக்கு பாட்டு அப்படின்ட்டு ஆரம்பிச்சேன் அப்படின்னாலுமே இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா அப்படியே என்ன சொல்றது, கிளீனா இருக்க தண்ணியில அப்படியே நம்ம பார்த்தோம்னா தர தெரியற மாதிரி அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கிற ஞாபகங்கள் வந்துட்டு 2 பாட்டு இருக்கு. ஒண்ணு வந்துட்டு என்னன்னா அத்தைமடி மெத்தையடி, கற்பகம் மூவில வரும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இருந்த வாடகை வீட்டுல ஓனர் பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க, மீனா அக்கா அப்படின்ட்டு. அவங்க வந்து இப்ப அக்கா அப்படின்ட்டு மாறிடுச்சு. முன்னாடி என்னன்னா அத்தை. சோ அவங்க வந்துட்டு அப்ப நான் குழந்தையா இருக்கும் போது அவங்கதான் என்னை வளர்க்கறது எல்லாமே இருந்துட்டு இருக்கும். சோ அப்ப அவங்க என்ன தாளாட்டுறதுக்கு அத்தைமடி மெத்தையடி பாடுவாங்க. என்ன அத்தன் தான் அவங்க வந்து கூப்பிட சொல்லுவாங்க. சோ அது வந்துட்டு பயங்கரமா ரெஜிஸ்டரான ஒரு கோர் மெமரி. அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு ராஜா தாத்தா பாடல். அது வந்துட்டு என்னை தாளாட்ட வருவாளோ. அது வந்துட்டு காதலுக்கு மரியாதை படத்துல வரும். இப்போ வரைக்கும் டிவில ரேடியோல எங்க பாட்டு பாடுச்சு அப்படின்னாலும் எங்க அம்மா வந்துட்டு அப்படியே ரூம்ல இருந்து ரூமுக்கு கேட்கற மாதிரி கத்துவாங்க, டேய் 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 ஊம் பாட்டுடா ஊம் பாட்டுடா ஊம் பாட்டுடா அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு 1 வயசு 1.5 வயசு என்னவோ இருக்கும் போது இன்னைக்கு ஹால்ல தூங்க வச்சுட்டு எங்க அம்மா ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். இந்த பாட்டு பிளே ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே பீட்டுக்கு வந்துட்டு நான் தலையாட்டிக்கிட்டு காலாட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு தூக்கத்திலேயே நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிவாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருக்கும் போதும் இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா பெட்ரூம்ல விளையாடிக்கிட்டு இருக்கேன், வந்துட்டு ஹால்ல முன்னாடி நின்று அப்படியே பாட்டை ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருப்பேனா. இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு வந்துட்டு நான் குழந்தையிலே அடிமை ஆயிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் அந்த டைம்ல ஸ்கூல் கூட ஹை ஸ்கூல் அந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான் தெரியும் இளையராஜா கம்போஸ் பண்ணி அந்த பாட்டுக்கு நம்ம அடிமை ஆகியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராஜா தாத்தாவுக்கு வந்துட்டு நான் அங்கதான் அறிமுகமானது. ஓகே, நீங்க சூர்யா? எனக்கு வந்து இளையராஜா எப்படி அப்படின்னா, நான் வந்து கிராமத்துல இருக்கிறவன். ஸோ எனக்கு எங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாலே அந்த பக்கம் நிறைய வயல்கள்லாம் இருக்கும். அங்க டிராக்டர்ஸ் எல்லாம் நிறைய வயல்ல வேலை நடந்துட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து பாட்டுலாம் ஓட்டு. இந்த பாட்டுலாம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது யார், இது என்ன பாட்டு, இது யாரோட பாட்டு அப்படின்லாம் என் மனசுல தோணிட்டே இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி நான் ஸ்கூல் போகிற பார்த்தீங்கன்னா மினி பஸ்ல எல்லாமே வெறும் இளையராஜா சாங்ஸ் மட்டும் தான் ஓடும். அது இப்போ இளையராஜா பாட்டுன்றதே எனக்கு தெரியாது. அப்படி ஸ்கூல் போகிறப்போ பஸ்ஸில் ரேண்டமாக அந்த சாங்ஸ்லாம் ஓடுறப்போ எனக்கு அப்போ பாட்டு கேட்குற வயசு, பாட்டை புரிஞ்சிக்கிற வயசு எனக்கு கிடையாது. அப்போ எங்கே போனாலும் நம்ம ஒரு டீ கடையில் போய் நின்னாலோ இல்லை வேற எங்கே போனாலோ அப்போது வெறும் இளையராஜா பாட்டு மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சாங்ஸ் எல்லாமே மைண்டில் அப்படியே பதிஞ்சு இது யாரோட பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சென்டர்ல தான் நம்ம போய் சிடிலெல்லாம் பாட்டு ரைட் பண்ணுவோம். ஸோ அப்படி போயிட்டு பாட்டு இளையராஜா சாங்ஸ்லாம் கேட்டு சிடியில் ரைட் பண்ணிட்டு வந்து வீட்டில் அது பாட்டோட லிஸ்ட் எல்லாம் பார்த்து ஸோ இதுதான் இளையராஜா சாங்ஸ், இதுதான் இந்த மாதிரி பாட்டு தான் அப்படின்ட்டு அப்படி தெரிஞ்சுக்கிட்டது தான் எனக்கு இளையராஜா. ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து எனக்கு வீட்டில் வந்து நான் சின்ன வயசுல எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, பட் எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு கண்ணே கலைமானி போட்டுட்டு எங்கள் வீட்டு திண்ணையில் நடந்தா அந்த பாட்டு முடியறதுக்குள்ள நான் தூங்கிடுவேன். ஸோ இதுதான் வந்து இளையராஜா என்னை தாளாட்டிய தருணம். அப்படி இருக்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா வந்து நிறைய இளையராஜா சாங்ஸ் கேட்பாங்க. அம்மா வந்து டிஆர் சாங்ஸ் கேட்பாங்க, இளையராஜா சாங்ஸ் கேட்பாங்க. பட் எனக்கு வந்து அந்த டைமில் வந்து பெருசாக எனக்கு பழைய மியூசிக் மேலே ஒரு பெரிய நாட்டமே இல்லை. எனக்கு வந்து புது பாட்டு தான் கேட்பேன், பழைய பாட்டு கேட்டேன் இது கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவேன். ஸோ எனக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த டைமில் இல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப லேட்டாக தான் இளையராஜா எனக்கு பரிச்சயமானார். எஸ்பெஷலி 2010 அப்புறம் தான் பரிச்சயமானார். இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு அரவிந்த் இருக்கான். அரவிந்த் வந்து பயங்கரமான ஒரு ராஜா வெறியன். ஸோ அவன்லாம் பேசி கூட அவன் பேசி ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நீதான் என் பொண்ணு வசந்தம் படம் வரும்போது தான் கௌதம் மேனன் இளையராஜாவை செலிப்ரேட் பண்ண விதம், லைக் ஒவ்வொரு இன்டர்வியூவா இருக்கட்டும், ஒவ்வொரு அதை பத்தின கிளிம்ஸா இருக்கட்டும், ராஜாவை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க லிட்டரலா. ஸோ நிறைய இன்டர்வியூஸ் பார்த்து கௌதம் இளையராஜாவை பத்தி பேசுறதெல்லாம் பார்த்து தான் எனக்கு ஓகே நம்ம பெருசா எதையும் மிஸ் பண்றோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா பழைய சாங்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சது நீதான் நீ பொண்ணு வசந்தம்ல தான் ஆரம்பிச்சேன்.
அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ். அப்போதான் நான் இளையராஜா சாங்ஸ் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அரவிந்த்கிட்ட கேட்பேன், எங்கள் அம்மாட்ட கேட்பேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு நிறைய சாங்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டு அப்போ அம்மாட்ட வந்து பெரிய கலெக்ஷன் ஆஃப் சிடிஸ் இருந்துச்சு. ஸோ சிடிஸ் இருந்தனால அதை அப்படியே போட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சு. எனக்கு இன்னும் ஒரு பயங்கரமான மெமரி என்னன்னா, எங்கள் அம்மா கிட்ட வந்து ஒரு இளையராஜா ஹிட் சிடி MP3 இருந்துச்சு. அந்த MP3 பார்த்தீங்கன்னா போட்ட உடனே 6 அடி சுவரு தான் ஆசை மறக்குமா எனக்கு இது கேட்டாலே பயங்கர ட்ராமா இருக்கு, இந்த பாட்டு இவ்வளோ சுகமா இருக்குது, இது கேட்குறாங்க சொல்லிட்டு அந்த பாட்டை ஸ்கிப்பே பண்ண மாட்டாங்க அவங்க. அந்த பாட்டை ஸ்கிப் பண்ண மெமரி எனக்கு கிடையாது. அந்த MP3 போட்டாலே அது ஃபுல்லா 150 பாட்டு ஓடி முடியும், எந்த பாட்டும் ஸ்கிப்போ நெக்ஸ்டோ பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு எனக்கு வந்து இளையராஜாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி நிறையா தேட ஆரம்பித்தேன், என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காரு, என்னென்ன படம் பண்ணியிருக்காரு. சின்ன வயசில் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவில் வந்து ஒரு நாள் ஒரு கனவாக இருக்கட்டும், அந்த பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த மனுஷன் பெரிய ஆள் தான், நமக்கு இவரை புரிஞ்சுக்கிறதுக்கும் இவர் இசையை புரிஞ்சுக்கிறதுக்கும் இத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஃப் லேட் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பாட்டுமே எனக்கு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் கேட்டு கடந்து போயிருப்பேன். யாராவது ஒரு லிரிசிஸ்டோ யாராவது ஒரு மியூசிஷியனோ ஏதோ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது ஒரு பாட்டை சிலாகிப்பாங்க, அப்படியே பிடிச்சிக்கணும். ஒரு பாட்டு வந்து ஒருத்தனை சிலாகிக்க வைக்குது, ரசிக்க வைக்குது, புதுசா அதை பத்தி இன்னொருத்தன் பேச வைக்குதுன்னா அந்த பாட்டு கண்டிப்பா பயங்கரமான ஒரு மேஜிக் தான். ஸோ ஐ டேக் மியூசிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் சீரியஸ்லி. யாராவது ஒரு பாட்டு இந்த பாட்டு கேளு அப்படின்னா நான் கேட்பேன். ஸோ இப்போ ஆஃப் லேட்டா நான் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ற சாங் வந்து செண்பகமே ஃப்ரம் எங்க ஒரு பாட்டுக்கார். அது வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல யார் சொன்னான்னு மறந்துச்சு, அவர் என்ன சொன்னார்னு அந்த மியூசிஷியன், அந்த பாட்டுல இருந்தே நான் ஒரு 6 பாட்டு நான் பண்ணியிருக்கேன், நான் அந்த 6 பாட்டையும் நான் உங்கள்கிட்ட சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், அதனால நான் அதை சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு இது. அந்த பாட்டு வரியா இருக்கட்டும், பாட்டோட ஃப்ளோ, அந்த பாட்டை வந்து எங்க ஊர் கோயில் திருவிழாவா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், பெரிய இப்பெல்லாம் கொலா கட்டுறது கிடையாது, ஸ்பீக்கர் வைக்கிறது கிடையாது, அப்பெல்லாம் ஒரு பக்கத்து ஊருக்கு கேட்கிற அளவுக்கு ஸ்பீக்கர்லாம் வைப்பாங்க. அத்தனை தடவை கேட்ட பாட்டு இவர் இப்படி ஒரு விஷயத்த போட்ட பிறகு நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ நியூஆன்சஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. உனக்கு அப்படி ஏதாவது ஒரு சாங் இருக்காலே இந்த பாட்டு கேட்டு நான் மாறி பண்ணிருக்காரியா அப்படின்னு? எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலி. நம்ம ராஜா அப்படின்ட்டு எடுத்தோம்னா பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு ஏன் அது பிடிக்கும் அப்படின்றதுக்கு. இப்போ பூங்காற்று புதிதானது மாதிரி ஒரு சாங்கோட இன்ட்ரோவே வந்துட்டு அதுவே நம்மள அட்ராக்ட் பண்ணிடும். அந்த மாதிரியான ஒரு சாங்குக்கு அந்த கிட்டார்ல அப்படி அந்த ஒரு இன்ட்ரோ ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹார்ட்ல அப்படியே வந்துட்டு அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் துடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பாட்டு, அதோட லிரிக்கல் வேல்யூ, அதெல்லாம் நம்மள இன்னும் நம்ம பாட்டை ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி வளர அதுக்கு அவ்வளோ டெப்த் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கெல்லாம். ஸோ அந்த ஒரு டேக்அவே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இளையராஜா கிட்ட வந்து நிறையா இருக்கும். நம்ம சின்ன வயசுல கேட்கும்போது மியூசிக்கு கேட்போம், அடுத்து அந்த மியூசிக்கை டீட்டெயில ரசிச்சிருப்போம், அடுத்து லிரிக்ஸோட லேயரு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒண்ணு பார்க்க ஐ திங்க் நம்ம வளர அந்த பாட்டும் நம்ம கூடயே நம்மளோட மெச்சூரிட்டி அதிகமா மெச்சூரிட்டி வந்துருச்சு சித்தப்பான்னு சொல்லும் போது நமக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ட்டு ஒரு இளையராஜா சாங் சொல்லணும் அப்படின்னா எனக்கு பொட்டு வைத்த வட்ட நிலா ரொம்ப பிடிக்கும். பொட்டு வைத்த வட்ட நிலா வந்துட்டு அது என்ன சொல்றது, எப்பயோ அந்த ஒரு பாட்டு, பட் இன்னுமே அந்த ஃபீலிங் ஆஃப் ஒரு லவ் அஃபெக்ஷன் காட்டுறது வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கும். 32 வருஷம் ஆச்சு. 32 வருஷம் ஆச்சு. எனக்கு 25 வயசு தான் ஆகுது. இன்னும் நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் வருஷங்களுக்கு நான் ரசிப்பேன், அடுத்த ஜெனரேஷன்ஸ் அதை ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி ஒரு பாட்டு. அண்ட் அந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அதோட பீட். அது ஒரு மாதிரி 3 பீட்ல போற மாதிரி இருக்கும். அது எனக்கு வேற எந்த பாட்டுமே அப்படி ஒரு 3 பீட்ல தோணுதில்ல. நம்ம 4, 6, 8 அந்த ஒரு பீட்ல நம்ம கேட்டுட்டே இருப்போம். ஒரு 3 பீட்ல ஒரு சாங் வந்துட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு தெரியாது. அண்ட் சாங்கோட சிச்சுவேஷன்ல இருந்து எல்லாமே அதை விஷுவல் பண்ண விதம். பின்னாடி ஹீரோவோட போட்டோ பெருசா இருக்கு. இவங்க கால்ல இங்க அவர் பாடுறதுக்கு அப்படியே கொலுசு பண்ணுவாங்க. சின்ன வயசுல அதெல்லாம் ரொம்ப
சின்ன எலமெண்ட் ஹே அப்படின்ற மாதிரி நம்ம அதை தாண்டி வந்துடும். பட் இந்த வயசுல அதை பார்க்கும் போதெல்லாம் ஹே அப்படின்ற மாதிரி அது ஹிட் ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் அகைன் லிரிக்கல் வேல்யூ இல்லாம அது எப்படி பாட்டை வந்துட்டு நம்ம அவள் பேரைனாலும் அசை போடும் உள்ளம்னா எப்படியா இப்படி இவ்வளவு லவ் பண்ணுவீங்களா? யேசுதாஸ் உருகி பாடி, யேசுதாஸ் அதுக்கு மேல இது அகைன் இந்த காம்பினேஷன் ஒண்ணு, இளையராஜா அண்ட் யேசுதாஸ் காம்பினேஷன் ஒண்ணு, அது ஒரு டிவைன் சோல்ஃபுல்லான காம்பினேஷன். ஸோ அதுதான் இந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். உனக்குதா? எனக்கு வந்துட்டு க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்துட்டு ராசாத்தி ஒண்ணு. அது வந்துட்டு எனக்கு அதோட இதுவே ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த ஒரு இதுதான், அந்த வயலின்ல இருந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா அப்படியே ஸ்டார்ட் ஆகும், அப்படியே எனக்கு அப்படியே இளையராஜா சாங்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இளையராஜா சாங்ஸ்ல வந்து மெலடி ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் பாடக்கூடிய மாதிரி ஒரு மெலடி இருக்கும். ஆனா அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும், எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கூர்ந்து கவனிக்கும் போதுதான் ஓ இதுல இவ்வளோ இருக்கா. இப்போ அவன் சொன்னா அந்த பாட்டு சிம்பிளா இருக்குன்னா அவன் ஃப்ளோலயே ஒரு மேட்டர் சொல்லிவிட்டான், ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வயலின் போகும் போதுதான் தெரியுது அந்த பாட்டுல அவ்வளோ ரிச்சா இருக்கும் வயலின்ஸ் அப்படின்னு போகும்போது அப்படி இருக்கும், அப்படி ஒரு ரைஸ் அப்படி கொடுக்கும். அது அப்புறம் வந்துட்டு எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து தூங்காத விழிகள் 2. அது வந்துட்டு அது விஷுவல் எனக்கு அந்த படமே ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல எல்லா பாட்டுமே பிடிக்கும், எஸ்பெஷலி இந்த பாட்டு. அது என்ன ரீசன்ன்றது எனக்கு இன்சோம்னியா. லிட்டரலா நான் உட்காந்து வேலை பார்க்கும் போதெல்லாம் உட்காந்து அடையா பரவாயில்ல, பகலா இருந்தாலும் பரவாயில்ல, தூங்காத விழிகள் 2 தான் அந்த மாதிரியான ஒரு இது. அப்புறம் ராஜராஜ சோழன் அஃப்கோர்ஸ், அது வந்து இப்போ ரீசன் லிரிக்ஸ்ல இருந்து அது ஆக்சுவலி டிஸ்கிரைபே பண்ண முடியாது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கூடவே என்னன்னா மேட்ரு, நான் அவ்வளவு பாட்டு பாடுற ஒரு இதெல்லாம் இதுல, பட் ராஜராஜ சோழன் மட்டும் நான் ஃபுல் பாட்டு நான் பாடுவேன். அது கண்டா எனக்கு அந்த சந்ததி வரலனாலும் பரவாயில்ல, அந்த ஹை பிச்சில் போயிட்டு இறங்கணும், அவ்வளவுதான். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு தாண்டி பிடிக்கும், அது சொல்லவே முடியாதுண்ணா. உங்களுக்கு சூர்யா? எனக்கு வந்துட்டு ராஜாவோட பாட்டுல அப்படி பாக்குறதுன்னா பாட்டு பாத்தீங்கன்னா இவன் படம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பாட்டு. அது வந்து நான் மார்னிங் என்னோட ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த என்னோட பிளேயர்ல அந்த பாட்டு போட்டுட்டு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேனே. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல, எனக்கு அந்த சாங் ரொம்ப அவ்வளவு பிடிக்கும். அது அந்த அளவுக்கு அதுல எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எனக்கு அந்த டைம் மார்னிங் செக்ஷன்ல இளையராஜா பாட்டுலயே இந்த பாட்டு கேட்கணும், ஆஃப்டர்நூன்ல இந்த பாட்டு கேட்கணும், ஈவினிங் அந்த பாட்டு கேட்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, டைம் டேபிள் போட்டு இது இந்த மாதிரி பிளேலிஸ்ட் தான் வந்து டெய்லியும் ஆஃபீஸ்ல பிளே பண்ணிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி எந்த நெஞ்சில் நீங்காத சாங், அது பாத்தீங்கன்னா யேசுதாஸோட வாய்ஸ்ல பாடிருப்பாரு, அது இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெள்ளி நிலவே சாங், நந்தவன தேர்ன்னு சொல்லிட்டு இது படம் 95ல வந்த மூவி. அது வந்து என்னோட வயசுக்கு இன்னொரு 27 வருஷமும், அந்த 27 வருஷம் ஆகுது, பட் இன்னமும் நான் அந்த பாட்டை நான் ரசிச்சுட்டு இருக்கேன். அதுதான் என்னோட டே எண்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா ராசாத்தி 1 சாங். தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை கேட்டுட்டு தான் எப்போதுமே தூங்குறது. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி பெரிய லிஸ்ட் இருக்கு. நீங்க ஆக்சுவலா இந்த பாட்டு சொன்னீங்கல்ல, அப்படி பார்க்கறதுனா வேணாம், நல்ல ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து இளையராஜா இருக்கிற ஃபங்க்ஷன்ல விவேக் வந்து எம்எஸ்வி மாதிரி மிமிக் பண்ணி காமிச்சிருப்பாரு. சேயிங் தட் எம்எஸ்வியை வந்து விவேக் பார்க்க போனானா, பார்க்க போயிட்டு இருக்கும்போது என்ன எப்படி இருக்க, இண்டஸ்ட்ரியில என்னென்ன நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு பேச்சு வாக்குல ராஜா என்ன பண்றான், ராஜா ஒரு பாட்டு பண்ணியிருக்கான் பாரு, பாக்குறதுலாம் வேணாம், என்னவா பண்ணியிருக்கான் அப்படின்னு எம்எஸ்வி மாதிரியே விவேக் நடிச்சு காமிச்சிருப்பாரு. அது பார்க்கவே பயங்கர கியூட்டா இருக்கும். எம்எஸ்வி ஒரு லெஜெண்ட். ஆல்சோ இளையராஜாஸ் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் லைக் எம்எஸ்வி, எஸ்பிபி, யேசுதாஸ், மலேசியா வாசுதேவன், அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்னைக்கு காலையில ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது ரேபிடோல போயிட்டு இருக்கேன், பின்னாடி போர் அடிக்குது, யூடியூப்ல ஏதாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது SPB 75 இப்போ ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்
சூப்பரா ஒருத்தன் எடிட் பண்ணியிருந்தான். அது ஒரு ஃபேன் எடிட்டு. எஸ்பிபி இளையராஜாவை பத்தி சொன்ன விஷயங்களும் எஸ்பிபி பத்தி சொன்ன விஷயங்களையும் கம்பேர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வீடியோ. அந்த வீடியோ முடியும் போது வந்து அந்த ஸ்டேஜ்ல ராஜா பேசினதோட அதுல ராஜா சொன்னாரு, பாவலர் வந்து நான் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் போகும்போது என்கிட்ட ப்ரூஃபே இல்லை, ஒரு ட்ராக் இல்லை போட்டு காமிக்கிறதுக்கு, நீங்கள் ஒரு பாட்டாக பண்ணி கொடுங்கன்னா டேப் கேசட்டாக கொடுத்தேன்னா நான் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ராஜா வந்து எஸ்பிபியை வச்சு 3 பாட்டும் மலேசியா வாசுதேவனை வச்சு ஒரு பாட்டும் ரெக்கார்ட் பண்ணி கம்போஸ் பண்ணி கொடுத்தாராம். அவர் சொல்லும்போது தான் யோசிச்சேன், அவங்களோட ஜேர்னி இவர் இளையராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்கு. அது பார்க்கவே அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஒர்க் ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது, அதெல்லாமே அந்த வீடியோ பார்த்து என்னையே அதிகமாக கண் கலங்கிட்டேன். அதில் எஸ்பிபி ஒரு கான்சர்ட்லேயும் ஏதோ சொல்லியிருக்காரு, இளையராஜா நான் அடுத்த ஜென்மத்திலையும் நான் எஸ்பிபியாக பிறந்தவருன்னு, நீ அடுத்த ஜென்மத்திலையும் இளையராஜாவா எனக்காக பிறக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு சிலுத்துருச்சு. ஸோ அதுவா இருக்கட்டும், மலேசியா வாசுதேவன்லாம் ராஜாவுக்கு பாடியிருக்க பாட்டு ஒரு பயங்கரமான வாய்ஸ் அவருக்கு. பூவே இளைய பூவே அந்த பாட்டு மலேசியா கோழி கூவுது படம், அது அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். மலேசியா வாசுதேவன் வாய்ஸ்ல வந்து ஒரு அண்டர்லைன் பெயின் இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டிங்டான முதல் மரியாதை ஆல்பமே அவர் தானே. ஆமா, அது மாதிரி பாடி வேற நம்ம பார்ப்போம். ஆமா, அந்த பூவையிலேயே வந்துட்டு இந்த நம்மளே அறியாம அந்த மாடுலேஷன் நம்ம பண்ணுவோம். அது அப்புறம் இந்த பாட்டு அண்ட் ஒரு பாட்டுல ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டெம்பிள் நாதஸ்வரம் இதாகும், ஹிந்து வெட்டிங் இருக்கும். அடுத்த அது முடிச்ச அடுத்த இதுல வந்துட்டு ஒரு கோரஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாட்டு பேரு வந்துட்டு அலைகள் ஓவியம். பாட்டு சொல்லுங்க. காதல் ஓவியம் சரியான பாடு. அந்த எனக்கு அது லேட்டரா தான் புரிஞ்சுது. லைக் ஒரே இந்த பக்கம் அப்படியே நாதஸ்வரத்துல இருந்து வந்து அப்படியே வந்துட்டு ஒரு குவார்ல அப்படியே போயிட்டு அதுல அப்படியே சாஃப்டா ஒரு வாய்ஸ் உள்ள. ஆக்சுவலா அலைகள் ஓய்வதிலே பத்தி ஒரு நல்ல ட்ரிவியா. அலைகள் ஓய்வதிலே வந்து அந்த டைம்ல தமிழ்நாட்டுல பெரிய ஹிட் இல்லை, பிளாக் பஸ்டர் எல்லா இடத்துலயும். அந்த படத்தை வந்து ஹிந்தியில ரீமேக் பண்ணாரு, பாரதி ராஜாவே தான் ரீமேக் பண்ணாரு. பட் அந்த படத்துக்கு மியூசிக் வந்து ராஜா பண்ணல, ஹிந்தியில வந்து ஆர்டி பர்மன் பண்ணாரு. ஆர்டி பர்மன் லெஜெண்ட். ஆர்டி பர்மன் பண்றாரு, படம் ஃபுல்லா பண்ண ஆர்டி பர்மன் ஒரு சீன்ல ஸ்டக் ஆயிட்டாரு ரீ ரெக்கார்டிங்ல. இங்க என்ன பீஸ் போடுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜாவுக்கு இப்படி சொல்லியிருக்காரு, என்னால வந்து நான் வந்து இந்த படம் டோட்டலாவே இளையராஜாவுக்கு க்ளோஸா வந்துட்டேன், இளையராஜா அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லி இளையராஜாவுக்கு க்ளோஸா வந்துட்டேன், என்னால் இந்த இடம் முடிக்க முடியல, நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அந்த ஸ்கோரை மட்டும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு இளையராஜா போட்ட அதே பேக்ரவுண்ட் ஸ்கோரை அந்த சீனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்பவும் அதே ஸ்கோர் அந்த சீன்ல இருக்கு. அதெல்லாம் கேட்டு அந்த அந்த விஷயம்லாம் கேட்டு பயங்கரமா மாசா இருக்குதா. எனக்கு ராஜா தாத்தா கிட்ட வந்துட்டு ஒரு அந்த டைமுக்கு ஸ்பெசிஃபிக்கான மியூசிக்காகவும் அது இருக்கும், அட் த சேம் டைம் அது ஒரு டைம் பவுண்டே இல்லாத ஒரு மியூசிக்கா இருக்கும். எல்லாமே போஸ்ட் மாடர்ன் ஸ்டஃப். எப்படி அதை பண்றாங்கன்னே தெரியாது. ஒரு ரொம்ப ஃபைனான எக்ஸாம்பிள் என்னன்னா, எனக்கு அஞ்சலியோட இது ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். சத்தியமா சொல்றேன், நீ இதை பேசிட்டு இருக்கும்போது நான் அஞ்சலி பத்திலாம் சொல்றேன். ஏன்னா இப்போ 2 நாள் முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் சீசன் 3ல. அதுல வந்து எல்லும் மேக்ஸும் வந்து அந்த சைக்கிள்ல தூரத்துல வரும்போது நானே சைலண்டா இருக்கேன். என் பொட்டாட்டி வந்து போகும் வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி. ஒரு பாட்டு நம்ம எவ்வளவு கிண்டல் பண்ணிருக்கு, அதே மாதிரி ஒரு இமேஜ்ரி தான். அது எக்ஸாக்டா கூட கிடையாது, அந்த அளவுக்கு அந்த மியூசிக் வந்து நம்மள பயங்கரமா அஞ்சலி என்னன்னா வேகம் வேகம் இதெல்லாம் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு ஈடி படம் அப்படின்ட்டுலாம் என்ன சொன்னாலும் அந்த படத்தோட டிஸ்கோகிராஃபி வந்துட்டு கம்ப்ளீட்லி கோல்டன். ஒரு பாட்டும் ஒரு லெவல்ல இருக்கும். இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்ததுலாம் சின்ன வயசுல வந்துட்டு நம்ம ஏதோ சின்ன பசங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். இப்போ அவ்வளோ ரிச்சா அது தெரியும். அண்ட்
டுடு டுடு அந்த பாட்டு வந்துட்டு மொட்டை மாடி ஒரு மெலடி டுடு வந்துட்டு எப்படின்னா அதுவும் அதே மாதிரி சின்ன வயசுல நம்ம சின்ன பசங்களுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்ப பார்க்கும்போதுதான் அதோட அவ்வளோ விஷயங்கள் தெரியும். 97லயும் என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் 97ல தான் பிறந்தது. எனக்கு படம் 97 அவ்வளோ எனக்கு மணிரத்னம் இளையராஜா காம்பினேஷன்ல பிடிச்ச படம் அஞ்சலி தான். அது ஏனே தெரியாது, தளபதி நாயகன் என்னென்ன வந்துருச்சு. பட் நடுவுல ரொம்ப அண்டர் வேல்யூடா இந்த படம் இருக்கும். நிறைய பேர் இந்த படத்தை நிறைய பேர் மறந்துட்டாங்க, இதை பத்தி பேசவே மாட்டாங்க. எனக்கு ஃப்ரம் பிஜிஎம்ல இருந்து அந்த கதையில இருந்து எல்லாமே படம் பயங்கரமா டிஸ்டர்ப் அப்படி ஒரு கதை. அண்ட் இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும் போது அந்த 90s to 2000 அந்த கேப்ல தான் வந்துட்டு இந்தியால மைக்கேல் ஜாக்சன், போனியம் இந்த இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பிளாஸ்ட் ஆகி பூம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க அப்ப ராஜாவோட மியூசிக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் மியூசிக் டு அந்த பசங்க ஆடுற ஸ்டெப்ஸ்ல இருந்து ஸ்டைல் வரைக்கும் எல்லாமே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி, போனியம் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பயங்கர பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும். இந்த ஃப்ளோரிங் மூமெண்ட்ஸ் மாதிரி பண்ணுவோம், சின்ன பசங்க பண்ணிருப்பானுங்க, ஃப்ளோரிங் மூமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இதுல ஃப்ரண்ட்ல ஆடிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு சீன் ஓடிட்டு இருக்கும். இன்னும் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த பாப் கல்ச்சருக்கான ரெஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது ஒரு மியூசிக் கொடுத்தாதான் அந்த விஷுவலிங்கே அது போக முடியும். அத ஆல்சோ அந்த டைமுக்கு வந்து அந்த படத்துல வந்து கிராஃபிக்ஸ் பயங்கரமா இருக்கும். ஆமா, எனக்கு அந்த பாட்டு பார்த்தா பயம் ப்ரோ. ஒரு சைஃபை சாங் ஒண்ணு வரும், இவங்க ஸ்பேஸ் ஷிப்லாம் எடுத்துட்டு போவாங்க. எனக்கு அதை பார்த்தா பயங்கர பயமா இருக்கும். என்ன சின்ன வயசுல எங்க அக்கா அம்மா எல்லாம் வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க, இந்த பாட்டை போட்டனா மாமா நீ என்ன தெரியும் அப்படின்ட்டுலாம். அந்த பாட்டு பேரை வேற நான் மறந்துட்டேன். பட் எனக்கு சின்ன வயசுல நிறைய ட்ராமா கொடுத்த பாட்டு இது. நான் இன்னும் அந்த இப்ப பார்த்தேன்னா ஓகே அது எதுவும் தெரியாது. பட் ராத்திரி நேரத்தில் ராட்சச பேய்கள் அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு அந்த பாட்டு அவ்வளவு பயமா இருக்கு சின்ன வயசுல. அதுதான் அந்த டைம் பீரியடுக்கு ஸ்பெசிபிக்கான ஒரு சாங்கையும் கொடுத்துட்டு அது டைம்லெஸ்ஸாகவும் இருந்துகிட்டே இருக்கும். சாதாரண விஷயமே கிடையாது. மைஸ்ட்ரோ எனக்கு ரொம்ப ஆசை அவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஒரு 3 தடவை நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். 3 தடவையும் போயிட்டு ஃபோட்டோ கேட்கறதுக்கான தைரியம் எனக்கு வந்ததே இல்லை. ஆல்சோ எனக்கு எப்படின்னா, ஒருத்தவங்க கூட நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு நம்ம வேலை தெரிஞ்சிருக்கணும், நம்ம பேர் தெரிஞ்சிருக்கணும், நம்ம 10ஓட 11 போயிடக்கூடாது. ஸோ அதில் வந்து நான் இப்போ ரொம்ப அதனாலேயே வந்து அவர்கிட்ட ஃபோட்டோ இன்னும் கீனாக சொல்லணும்னா லைக் அவரை மாமனிதன் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இளையராஜா டியூன் சேர்ந்து பண்ணுறாங்க. இன்னைக்கும் வெப்சைட்ஸ்ல போயிட்டு மாமனிதன், விஜய் சேதுபதி, இளையராஜா யுவன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு போட்டோ வரும். அந்த போட்டோ நான் அடுத்ததுதான். அதெல்லாம் பண்ண பிறகும் அன்னைக்கு அவர் வீட்டுல தான் அந்த ஒரு 3 hours இருந்தேன். அவரை பார்த்துட்டே இருந்தேன். இவன் வந்து கேட்டாரு, டேடிட்ட போட்டோ வேணுமா அப்படின்னு. இல்லை வேணாம். ஸோ அப்படி ஒரு மெமரி ஃபேசினேட்டிங்கா இருக்கு அந்த மனுஷனை பார்க்க. 80 வயசு ஆகுது இப்போ. இன்னொரு விஷயத்த நான் ரொம்ப ஃபர்மாக நம்புறேன். நமக்கு வந்து நம்மளை சுற்றி மியூசிக் இருக்கு, நம்ம சந்தோஷமா இருக்கும், மனசுல ஒரு சந்தோஷமா இருக்கும், இல்லை நம்மளை சுற்றி மியூசிக் இருக்கு, உங்க மனசுல ஒரு அண்டர்லைன் நிம்மதி இருக்குன்னா உங்களுக்கு வயசு ரொம்ப ஸ்லோவாகும். அப்ளைஸ் டு ஆல் மியூசிஷியன்ஸ். இப்போ லைக் இளையராஜாக்கு 80 வயசுன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியாது. அவர் ஒரு 65-70 அந்த ரேஞ்சஸ்ல தான். சேம் வித் ரமனுக்கு 50 வயசுன்னு சொன்னா நம்ப முடியாது. அவரை பார்க்க ஒரு 40 இருக்காரு. இவனுக்கு 40 வயசுன்னு சொன்னா நம்ப முடியாது. அவர் ஒரு 30sல தான் இருக்காரு. ஸோ மியூசிக் வந்து நம்மளை எங்க வச்சுக்கும். ஸோ சிபி நீ சொல்லு, உன்னோட டாப் மோஸ்ட் பிளேட் இளையராஜா சாங் இது. ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன லிஸ்ட்ல இருக்கிற சாங் சொல்லாது, வேற ஏதாவது சொல்லு. மோஸ்ட் பிளேட் நான் இன்னும் சொல்லவே இல்லை. எப்பவுமே ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் இருக்கிறது மன்றம் தான் இருக்கும். இந்த டெய்லி மிக்ஸ் தமிழ் 1, 2, 3 அதெல்லாம் இருக்குல்ல, இந்த 1, 2, 3லயுமே 3த்துலயுமே மன்றம் தான் இருக்கும். ஏதாவது ஒன்றுத்துல ஃபர்ஸ்ட் இருக்கும்.
அது மோஸ்ட் அது என்னது எனக்கு அந்த லிரிக்ஸ் தாமரை மேலே நீர்த்துளி போலே அதெல்லாம் வந்துட்டு நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கப்போ அது அதெல்லாம் வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பட் சொல்ற எனக்கு அது பர்சனலா சிச்சி கல்யாணம் பண்ணிட்டான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க யாரும். பட் லிரிக்ஸ் கொஞ்சம் வந்துட்டு பர்சனலா ஃபீல் பண்ண வைக்கும். அப்புறம் வந்துட்டு மோஸ்ட் பிளேட் வந்துட்டு என் இனிய பொன்னிலாவே. என்னோட சாங் ஆக்சுவலி வந்துட்டு அது எப்படி சொல்றது, இது ஆக்சுவலி மேபி எத்தனை பேருக்கு ரிலேட் ஆகும்னு தெரியல. என்னோட ஒரு சாங்க்கும் ஒரு அந்த 3 நிமிஷம் சீன் வச்சிருப்பேன். அது என் லைஃப் நடந்தது இருக்கும். நான் எப்பப்போ அந்த பாட்டு கேட்டாலும் அது அப்படியே மாறிட்டே இருக்கும். நான் லவ் சாங் கேட்கறேன்னா அதுக்கு வேற ஒண்ணு இருக்கும். ஸோ மன்றம் அந்த முடிஞ்ச அடுத்தே வந்து நான் என்னென்ன பொண்ணிலாவேவும் என்னால கேட்க முடியும். இட் இஸ் நாட் லைக் நான் சோகப்பாட்டுனா சோகப்பாட்டு மட்டும் தான் கேட்பேன் அப்படின்ட்டு இல்லை. ஸோ என்னென்ன பொண்ணிலாவே வந்துட்டு இருக்கும். தென்றல் வந்து தீண்டும் போது எப்பவுமே இருக்கும். இது மூணும் கான்ஸ்டன்டா எண்டில் இருக்கும். அது இல்லாம ராஜா டாப் 100 அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட். ஓகே, உனக்கு அடோ உன்னோட மோஸ்ட் பிளேட் ராஜா ஒரு 3 சாங்ஸ் சொல்லு. எனக்கு அது முன்னாடி சொல்றது சொல்லக்கூடாது அப்படின்ட்டீங்க. புட்டு வைத்த வட்டங்களா தான் என்னுடைய டாப் லூப் ராஜாவுடைய சாங்கா இருக்கும். பட் அதை தாண்டி கடந்து போறோம் அப்படின்னா உறவுகள் தொடர்கதை. உறவுகள் தொடர்கதை வந்துட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த பாட்டு வந்துட்டு உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே தாளாட்டி தூங்குப்பா ராசா ஒன்றும் இல்லை, நீ பாடு, நான் இருக்கேன், ராஜா தாத்தா இருக்கேன், நீ ஏன் வரி பண்ற, ராஜா தாத்தா இருக்க, யேசுதாஸ் இருக்காரு, நீ இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாளாட்டக்கூடிய ஒரு பாட்டு அது. அண்ட் ரீசெண்டா அது மேல இன்னும் அப்படியே பாசம் வந்துட்டு எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகி அந்த பாட்டு என்ன காரணம், யார் செய்த மாயம்? சும்மா நம்ம நிறைய ஆபீஸ்ல கேட்கறது, நானும் ஜீவா பையன் கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவ்வளவுதான். அந்த பாட்டு வந்துட்டு அவ்வளோ ஃபீல் குட்டாவே தான் எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். அண்ட் எனக்கு இளையராஜா கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இளையராஜா வந்துட்டு நிறைய இளையராஜாவோட பாடல்கள்ல வந்துட்டு நிலா ரிலேட்டடான பாட்டுங்க நிறைய இருக்கும். ஆமா, நிலாவேவா வந்துட்டு அந்த மாதிரி பாட்டுங்கள்ல ரொம்ப ஃபேவரட் ஆகும். நிலாவேவா, எண்ணினிய பொன்னில வா வெண்ணிலா, அதுக்கப்புறம் என் வானிலே ஒரே வெண்ணிலா, இந்த மாதிரி நிறைய நிலா ரிலேட்டடான பாட்டுங்க இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு நிலா அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே நிலா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நிலா ரிலேட்டடா இருக்க பாட்டுங்க மேல வந்துட்டு ஒரு தனி பயங்கரமான விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். புட்டு வைத்த வட்ட நிலா கூட பாருங்களேன், நிலா ரிலேட்டட் பாட்டு தான். அது நிலா வந்துட்டு ஒரு பெண்ணாவே பாதிச்சுதான் கவிஞர்கள் காலங்காலமா எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரிதான் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத அந்த அழகுக்கு மேல நம்மளால ஒரு அழக சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நிலா ரிலேட்டடான பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஓஜி கோட் சாங் ஒருத்தர் இருக்கான், கண்ணே கலைமானே. இந்த பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு நான் கேட்டு கதறி அழுத நாட்கள்லாம் இருக்கு. இன்னும் அந்த பாட்டு வந்துட்டு அவ்வளவு ஒரு மாதிரி ஹார்ட் ரென்ச்சிங்கான ஃபீலிங் எல்லாம் அந்த பாட்டு கொடுக்கும். ஸ்டில் ஒரு கம்ஃபர்டிங்கான விஷயத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல ஒரு பாட்டுக்கும் ஒரு வரி நம்மள அவ்வளவு பயங்கரமா தாக்கியிருக்கோம். ஏதோ அந்த ஒரு 2 லைன் போதும், அதை மட்டுமே வந்துட்டு 4 நிமிஷத்துக்கு லூப் பண்ணி நீங்க பாட்டா வச்சா கூட நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளான விஷயங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். கம்ஃபர்டிங் சாங்ஸ். ஓகே சூர்யா, உங்களுக்கு மோஸ்ட் பிளேடு இளையராஜா சாங்ஸ் 3 சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பிளேட்னா 3 சாங் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதை தாண்டி அதிகமாக ப்ளே பண்ணுற சாங்ஸ் அப்படின்னா நான் தேடும் செவந்தி பூ. அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அந்த வயலின் பீட் ஒன்று வரும். ஸோ அந்த ஸ்டார்டிங் கேட்குறப்பே நமக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபீல் இருக்கும். ஸோ அதனால எப்போ ப்ளே பண்ணாலும் அந்த சாங் நான் கண்டிப்பாக என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். அப்புறம் ஈரமான ரோஜாவே அந்த சாங் வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப ஒரு நல்ல ரொமான்டிக்கான சாங் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு விஷுவல் பாக்குறப்பதான் தெரியும் அது வந்து ஒரு சோகமான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சரி ஆப்வியஸ்லி ஆல்டோ சொன்ன மாதிரி பொட்டு வட்டனிலா அந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த பாட்டுக்கு விழாத ஒருத்தரை காட்டுங்களா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு முக்கியமான டாபிக் வரலாம். எங்க மூணு நீங்க உங்க மூணு சொல்லலையா? என்னோட இப்போ கரண்ட் 3 வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து செண்பகமே தான். அது அந்த சாங் வந்து எவ்ரி டைம் நான் அதை கேட்கும்போது எனக்கு அதில் புது புது விஷயங்கள் தெரியுது. அதை மனோ பாடின விதம் அது வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே. அதுக்கடுத்து இதுவும் பயங்கரமா படிப்போம் பார்த்து நிம்மதியாச்சு. ஐயோ செம்மையா இருக்கும். நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இல்ல எவ்வளோ லவ் பண்ணிருந்தா அப்படி ஒரு பாட்டு முதல்ல எழுதியிருக்கோம். பாடணும் அதை மட்டும் மனம் அப்படி தனியா கணீர்னு பாடியிருப்பாரு. உன் பாட்டுக்காரன் பாட்டு உன்னை விட்டு போகாது அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்க பாட்டுக்காரன் பாட்டு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல மோஸ்ட் பிளேடு வந்து செண்பகமே. அதுக்கு அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் இந்த பாட்டு ராசாத்தி ஒன்னா வந்து இப்போ ஒரு நியூ ஃபவுண்ட் லவ். ரீசெண்டாக ஒரு ஜெயச்சந்திரன் பற்றின போஸ்ட் பாட்டுக்காரன்ல போடும்போது அந்த பாட்டை கேட்க ஆரம்பித்தேன். லாஸ்ட் ஒரு 1 monthல நான் அதிகமாக கேட்ட ஒரு இளையராஜா சாங் வந்து ராசாத்தி ஒன்று காணாதுன்னு. அந்த பாட்டும் சரி அந்த படமும் சரி எனக்கு பயங்கரமாக பாதிச்ச படம். வைதேகி காத்திருந்தா வந்து நான் 10th படிச்சுட்டு 10th சம்மர் ஹாலிடேஸில் அந்த பாட்டு படம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பாதிச்ச படம் அது. ஆல்பமாவே கோல்டு. ப்ளஸ் அந்த படத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா இருக்கு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து சுந்தர்ராஜன். ஸோ வைதேகி காத்திருந்தாள் படத்தோட பாட்டு 5 பாட்டு மேகங்கர் கையிலே உள்ள தேகங்குள் இருந்து எல்லா பாட்டும் 5 பாட்டுமே வந்து கம்போஸ்ட் ஃபார் அனதர் ஃபிலிம். அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. இளையராஜா வந்து இந்த சாங்கை வேற எந்த படத்துக்கும் கொடுக்க மாட்டாரு. அவர் சொல்றாரு எந்த படம் இந்த 5 பாட்டையும் அப்படி எடுத்துக்குதோ நான் அதுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுந்தர்ராஜன் வந்து இதை ஒரு சேலஞ்சா எடுத்து இதுக்காக அந்த 5 பாட்டுக்கும் கதை எழுதி கொண்டு வந்து எடுத்துக்கிட்ட பாட்டு இந்த 5 பாட்டுமே சேலஞ்சா. ஸோ அது பிளஸ் அந்த படத்துல வந்து தண்ணி வந்து ஒரு மேஜரான பார்ட். அந்த படத்துல ரேவதியோட ஃபியான்சி வந்து தண்ணில தான் செத்து போயிடுவோம். இந்த பொண்ணு வந்து தண்ணி இல்லாம இதாகும். ஸோ தண்ணி இந்த படத்தோட ஒரு மெயின் கேரக்டர். ஸோ இதுவுமே வந்து ஒரு இது எனக்கு இந்த ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கண்ணு குருவண்ண கிளி காது குருகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதான் அம்மா தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே நித்தம் நட்சத்திரம். ஆக்சுவலா ஜெயச்சந்திரன் வாய்ஸும் டு an extent like மலேசியா வாசுதேவன். நீங்க வந்து எஃபர்ட்டே இல்லாம நீங்க பாடுங்களேன், நான் உன் வாய்ஸ்க்கு ஈக்குவலா பாடிக்கோ அப்படின்னு நமக்கு ஸ்கோப் கொடுக்கற மாதிரியான ஒரு சாங். இதுக்கடுத்து ரீசெண்டா மோஸ்ட் பிளேட் இளையராஜா வந்து கோழி கூத்துல ஏதோ செம்ம பாட்டு. ஐயோ எவ்வளோ இருக்கு அந்த பாட்டுல, இருந்துகிட்டே இருக்கு அந்த பாட்டுலதான். பொண்ணுக்கு என்ன ஆச்சு நேத்து. அந்த பாட்டு ரொம்ப ஒரு லஸ்டியான சாங்கு. அதை கேட்கும்போது அப்படி இருக்கு, டிவைனா இருக்கும். எனக்கு அதே மாதிரி உன்பார்வை 1000 வந்துட்டு ஒரு ரொம்ப கோட்டு சாங்கா இருந்துகிட்டே இருக்கும். உன்பார்வை 1000 பிளான் இருப்பாங்க 2 பேரும் நம்மளோட எமோஷன்ஸை வச்சுட்டு. அதுல கங்கை மறந்தான் லிரிக்ஸ் வந்து வரி எழுதியிருப்பாரு. நினைக்க மறந்தால் தனித்து பறந்தேன் நினைக்க மறந்த அது மாதிரி அந்த டைம்ல இதுவும் சொல்லுவாங்க. கங்கை மரன் வந்து இப்படி எழுதுவாங்க பாட்டு. சிச்சுவேஷன் சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வந்தா எனக்கு இந்த நீங்க பாடின லைனும் அது முடியறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மறந்து பிரிந்து பறந்து மகிழ எவ்வளோ மெனக்கெட்டு அந்த 3 வார்த்தையை வைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல வச்சு அதுக்கு ஒரு மீனிங்கும் அதுல வர வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு மெனக்கெடல் தான் அதோட பியூட்டியா இருக்கும். எஸ்பெஷலி அந்த கங்கை மரன் லிரிக்ஸ்னு சொல்லும் போது வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, கங்கை மரன் வந்து எவ்ரி தேர்ஸ்டே அந்த டைம்ல கோவா டைம்ல எவ்ரி தேர்ஸ்டே வந்து மௌன விரதம் இருப்பாராம், ஃபுல் டே பேச மாட்டாராம். ஆனா வெங்கட் பிரபு போய் சொல்லுங்க, டேடி இன்னைக்கு ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னு, எந்த பாட்டு அப்படின்னு சைகையிலே, இதெல்லாம் அவர் சைகையிலேயே கம்யூனிகேட் பண்ணாரு. அந்த பாட்டுன்னு சொன்னோன்னே இதுவரையோட சோக வெர்ஷன் எவ்வளோ டியூரேஷன் கேட்டுருக்காரு, எவ்வளோ நேரம் பிட் சாங் தான், என்ன லவ் ஃபெயிலியர் தானே அப்படின்னு, ஆமா நீ போ அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து வீட்டை ஆரேபுரம்ல இருந்து கிளம்பி யுவன் ஸ்டுடியோ வந்து அப்போ வடபழனி காவேரி டீ ஸ்டால் பக்கத்துல. ஸோ கிளம்பி ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டதுக்கு முன்னாடி ஃபுல் லிரிக்ஸ் டைப் பண்ணி ஃபோன்ல மெசேஜ்லேயே டைப் பண்ணி அடிச்சாராம். ஸோ வெங்கட் பிரபு சொல்லும் போது கங்கை மரன் மௌன விரதம் உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா? ஸோ அவர் வந்து பயங்கரமா லிரிக் எழுதக்கூடிய இதெல்லாம் பயங்கரமான ட்ரிவியாவா இருக்கு. நான் கேட்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. எனக்கும் நிதமும் முன்னே நினைக்கிறேன், நினைவு நாளை அணைக்கிறேன் எல்லாம். ஏய் போங்கடா போங்கடா போங்கடா, பயங்கரமா லவ் பண்றீங்களா போங்கடா இருக்கும். அது மாதிரி இந்த வரி, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சினி என் சின்ன, அதுல ஒரு லைன் இருக்கு, காத்துல சூடும் போல கரையிற ஒன்னால. அது சிம்பிள் லைன், காத்துல சூடும் போல கரையிற ஒன்னால, இவ்வளவுதான் வரி. அத பாடுற கதை இருக்கு பாரு, காத்துல சூடும் போல கரையிற ஒன்னால. மனுஷனே கிடையாது. ஆல்சோ நம்ம ராஜா மத்த சிங்கர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ராஜா as a சிங்கரே வந்துட்டு ஒரு பெரிய கேட்டகரி. ராஜா ரெண்டிஷன் சிங்கர்ஸ் மட்டும் அந்த மாதிரி எனக்கு பொட்டு வைத்த வட்டணியில வந்துட்டு ராஜாவோட வெர்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அதை எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த பாட்டு கேட்டியா நல்லா இருக்கா, அப்படியே இந்த பாட்டை விட்டு இளையராஜா வெர்ஷன் அப்படின்னு போடுறா சூப்பரான பாட்டு. ராஜா தாத்தா ஒரு வாய்ஸ்ல பாடி இருப்பாரு, அந்த வாய்ஸுக்கு அடிமை ஆகாதவன் எவனுமே இல்ல. அப்படி ஒரு வாய்ஸ், அதோட டொனாலிட்டி நுவான்சஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் இழுத்து எல்லாத்தையுமே ஒரு இம்ப்ரோவைசேஷன் அது எல்லாத்துலயும் இருக்கும். அந்த கேட்கும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதே இல்ல, ரெண்டுமே கோல்டு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும். எனக்கு ஆக்சுவலி இன்னொரு பாட்டு ரொம்ப மோட்டிவேஷனலா, இது வந்துட்டு இப்போ யாருமே நான் எனக்கு தெரிஞ்ச யாரும் பிளே பண்ண சொல்ல, வானவில்லை. அது ஒரு மாதிரி லிரிக்ஸ் அப்படி இருக்கும், அந்த வாய்ஸ் அதை கேட்கும் போதே ஒரு அந்த ஆர்கெஸ்ட்ராவோட வருமா. எனக்கு அப்படியே ரொம்ப முன்னாடி கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அது அப்புறம் என்மனவானில் சிறி வரைக்கும் அந்த பாலா இளையராஜா ஆல்பம், எனக்கு அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப. காசி ஆல்பமே அது பாலா கிடையாதுடா, காசி டைரக்டர் வேறடா. நான் சத்தியமா நான் பாலன் காசி சேதுதான் பாலா. ஓ ஷிட். ஆனா எனக்கு அந்த ஆல்பம், ஆனா காசியில வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் ஃபுல்லா ஒரே சிங்கர் வச்சு பண்ணாங்க. சின்ஸ் அந்த படத்துல விக்ரமும் மியூசிஷியனா நடிச்சாங்க, ஹரிஹரன் தான் எல்லா பாட்டும் பாடி இருந்தாரு. அழகி ஆல்பம், அது ஓம்புத்தமா எங்கம்மா யாரா சொல்ல ஆல்பம். நான் தங்கர் பச்சான் கூட ஒர்க் பண்ண டைம்ல அவர்கிட்ட கேட்டேன், எப்படி சார் ராஜா சார் கன்வின்ஸ் பண்ணீங்க? நான் எங்க கன்வின்ஸ் பண்ணேன், அவர் எது கொடுத்தாலும் நான் கன்வின்ஸ் ஆகிக்குவேன். அவரு ரொம்ப ஜென்டிலா சொன்னார், அவர்கிட்ட நீங்க எதுவுமே பேசக்கூடாதுங்க, அந்த மனுஷனுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு சொல்லுங்க, அவர் சொன்னா கேட்டுக்கணும். அவர் ரொம்ப ஜென்யூனா சொல்லுவாரு, கலாய்க்கிற டோன்ல சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னா கேட்டுக்கணுங்க, அவர்கிட்ட போய் நீங்க எதுக்கு பேசுறீங்க,
அவருக்கு தெரியும், நீங்க விடுங்க. எனக்கு இதுக்கு நாசர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு அவார்ட் ஷோல பேசியிருப்பாரு. தென்றல் சொல்லியிருப்பாரு அந்த ஃபுல் நடந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு தென்றல் வந்து தின்னும் போது கொடுத்த பிறகு என்ன சாமி பாட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது டியூனை மட்டும் கேட்டுட்டு என்ன சாமி பாட்டு நல்லாவே இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தமா போயிட்டேன். அடுத்த நாள் வந்துட்டு ஃபுல் பாட்டு அப்படியே முகக்கடி வச்சிருக்காரு. எனக்கு அப்பதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய ஞான சூனியம் அப்படின்ட்டு. இப்படி ஒரு பாட்டை வந்துட்டு பிடிக்கல அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப சூப்பரா எனாக்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு. தோனி படத்தோட ஆடியோ லான்ச் அதுலதான் சொல்லியிருப்பாரு. ஐயோ செம. சரி, இப்போ ஒரு முக்கியமான இது ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு வந்து இளையராஜா மேல ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு இருக்குல்ல. லைக் எப்படி பேசுறதுன்னு தெரியாது, இஷ்டத்துக்கு பேசுறாரு, எரிஞ்சு விடுறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்துட்டு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு ஆட்டிடியூட் இல்ல ஈகோ அப்படின்ட்டு மக்கள்லாம் அப்படி ராஜா தாத்தா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னா என்னோட ரிப்ளை இதுவாதான் இருக்கும். அவர் இருக்கலாங்க, இவ்வளவு பண்ணிட்டு அவர் இருக்கலாம். அப்படி ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னா அது ராஜா தாத்தா மட்டும்தான். அவர் பண்ண அவரோட டேலண்ட்டுக்கும் அவரோட டிஸ்கோகிராஃபி, மியூசிக், இது எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் வரதெல்லாம் தப்பே கிடையாது. அப்படிதான் இருக்கும், அந்த மாதிரிதான். நீ சிபி உனக்கு என்ன? எனக்கு 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 அவர் சொன்னதுல ஆக்சுவலி அந்த இது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு பெருசா ஐயோ இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த என்ன எப்படி பேசிட்டாரு அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு தோணுதே இல்லை. அது அப்படிதான் ஓகே அவர் சொல்லிட்டாரு, ஓகே என்ன போ. அது எனக்கு அதை தாண்டி அது தாட் போனதே கிடையாது. நல்ல விஷயம் தான். அவருக்கு அவரோட வியூஸ் அவர் சொல்லிட்டாரு, அது அதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு? சரியா? எனக்கு வந்து அது ராஜா சொன்னா சரிதான்ன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அவரு பண்ணலாம், அவர் சொல்லலாம் அப்படின்றாரு. எனக்கு வந்து பர்சனலா அவர் மேல இந்த திடீர்னு அது இப்போ இந்த சோசியல் மீடியா இவ்வளவு ஆக்டிவா இருக்கனால இந்த சின்ன பாய்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வன்மத்தை தெளிக்கிறது வந்து பார்க்க ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அந்த மனுஷனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் இது கூட பண்ணலன்னு வைங்களேன், அவரெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க. அந்த ஆட்டிடியூடு தான் அவரை இன்னும் இளையராஜாவா வச்சிருக்கு. அந்த ஆள் ராஜாவான், அந்த ஆள் இஷ்டனா இருக்கு, கஷ்டம் இருந்துச்சு பாட்டு கேட்காதரா, குடிச்சா ராஜா பாட்டுன்றாங்க எல்லாம் கேட்கிறாங்கன்னா இப்ப ராஜாவை கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்களா. ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மா இப்போ ஃபேஸ்புக் கமெண்ட்ஸா இருக்கட்டும், ஏதாவது இளையராஜா சாங் இமேஜ் போட்டாலோ ஒரு மீம் கண்டென்ட் மாதிரி போட்டாலோ இதை ஏன் ப்ரோ போடுறீங்க, ராஜா காப்பிரைட் கேட்க போறாரு அப்படின்னு ரொம்ப அறிவாளித்தனமா பேசுற மாதிரி நினைச்சிட்டு நிறைய பேர் கலாச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், காப்பிரைட் கேட்கறது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட உரிமை. இன்னைக்கு நான் ஆர்டிஸ்டா இருக்கேன்னா இல்லை நாளைக்கு நீங்க ஆர்டிஸ்டா இருக்கீங்கன்னா நிச்சயமா நீங்க காப்பிரைட் கேட்கலாம். ஆனா இப்போ இளையராஜா சொல்ற பிரச்சனை என்னன்னா, அவருக்கு காப்பிரைட் நீங்க லீகலா போய் வாங்க மாட்டீங்க, பிளஸ் அவருக்கு ராயல்ட்டி போக மாட்டேங்குது. ராயல்ட்டி வந்து நிறைய சொசைட்டிஸ் இருக்கு, ஐபிஆர்எஸ்னு சொசைட்டி இருக்கு, பிபிஎல்னு சொசைட்டி இருக்கு. அங்கெல்லாம் உங்க சாங்கை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய உங்க சாங் எங்கெல்லாம் ப்ராட்காஸ்ட் ஆகுதோ, கான்சர்ட்ல யூஸ் பண்றாங்களோ. இப்போ கான்சர்ட்லாம் சும்மா பண்ணிட முடியாது. நான் கான்சர்ட் பண்ண போறேன்னா நான் எந்தெந்த சாங் பப்ளிஷ் பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் கொடுத்தா அதுக்கான ஒரு ஃபீ இருக்கு. அந்த ஃபீயை நான் கட்டினாதான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி எங்கெங்க உங்க ரேடியோவில் கேட்குதோ எல்லாத்துக்குமே ராயல்ட்டி கொடுப்பாங்க, ராயல்ட்டி கொடுக்கணும். இதுதான் வந்து பேசிக். சும்மா ஒரு ராயல்ட்டி கேட்குறாரு கேட்க தாண்டா செய்வாரு, குட்ரா கொடுக்க முடியலன்னா ஒரு பாட்டை கேட்காத. அது வந்து ராயல்ட்டி கேட்கறத பெரிய ஒரு கிரைமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு ஃபைன் எக்ஸாம்பிள் வந்து டிக்கிலோனா படத்துல பேர் வச்சாம பாட்டு யூஸ் பண்ணாங்களே, அந்த பாட்டுக்கு லீகலா ராஜா சார்ட்ட லைசன்ஸ் வாங்கி தே பேட் சம் மணி, காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்கி தான் இது பண்ணாங்க. சேம் வித் இப்போ ரம்பம்பம் சும்மா ராயல்ட்டி கேட்கிறாருன்னா அவர் பண்ணியிருக்காரு கேட்கிறாரு, நாளைக்கு நீ பண்றியா உன் பாட்டை வேற எவனாவது யூஸ் பண்ணாலும் நீயும் கேளு. ஒரு பாட்டு யூஸ் பண்ண முடியாம இருக்க கூடாது, முடியாது இல்ல, எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும்ல. சோ அதனால வந்துட்டு அந்த மனுஷனோட உழைப்புக்கு அந்த காசு போய் சேரணும். மரியாதையை தாண்டி மரியாதையை வச்சு 1/4 கிலோ அரிசி வாங்க முடியாது. சரியா? அவருக்கு சாப்பிடணும்னா அவருக்கு காசு கொடுங்க.
கொடுக்கறதுக்கு வலிக்குதுன்னா கேட்காதீங்க. சரி, இப்போ இருக்கிற நிறைய லேபிள் அந்த குளறுபடியெல்லாம் தாண்டி அவர் ராயல்ட்டி கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ராயல்ட்டி கொடுக்க முடியாது நீங்க சொல்றதுதான் தப்பு. இந்த வீடியோவில் இருக்கும் இதுல ஒரு இங்க பேசிட்டு பாரு, இந்த ஒரு குட்டி வீடியோ மட்டும் வைரல் ஆயிட்டு இருக்கும். அவர் ஏதோ பேசிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி அவரை பத்தி மத்தவங்க பேசுறதா அவர் பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ராஜா அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், ரொம்ப தலகணத்தோட நடந்துக்கிறான் அப்படின்லாம் மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க. நான் வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல இவ்வளோ படங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை விட அதிகமா பண்ணுவேன். ஒரு மியூசிக் டைரக்டரா இருந்து அதிகமா பாட்டு பாடினவன் நான் தான். இந்த மாதிரி காலேஜ் ஈவென்ட் நினைக்கிறேன். ஆமா, காலேஜ் ஈவென்ட் தான் நினைக்கிறேன். ஏதோ சம் கேர்ள்ஸ் காலேஜ் ஈவென்ட் அந்த பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மாதிரி. இப்போ நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது வந்துட்டு ப்ளோயிங் மை ட்ரம்பட் மாதிரி இருக்கலாம். ப்ளோயிங் தான் அப்படியே அந்த ஒரு செகண்ட் செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஐயோ என்ன இந்த மனுஷன் சிக்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, கேட்டுட்டு இருக்கவங்க கவனிச்சீங்கன்னா, ஆல்டோ வந்து ஆரம்பத்துல இருந்து ராஜா தாத்தான்னு சொல்லுவான். அதுல வந்து ஒரு அளவு கடந்த அன்பு இருக்கு. நிறைய பேர் நம்ம வீட்டுல தாத்தாக்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான தாத்தாக்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் ஆக்சுவலா, அட்லீஸ்ட் என்னோட சர்க்கிள்ல. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். நமக்கு அவங்களை பிடிக்கும், பட் ஏதாவது அவங்க குடும்பத்துக்குள்ள எதுனா விடுக்குன்னு பேசிடுவாங்க, அதனாலேயே ஒரு இது இருக்கும். ஸோ எனக்கு ஏன் அப்படி கூப்பிட ஆரம்பிச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நான் என் தாத்தா கூட செம க்ளோஸ். தாத்தா பாட்டி தான் என்ன சின்ன வயசுல நிறைய வளர்த்தது. தாத்தா கூட தான் நான் கிரிக்கெட்லாம் விளையாடி இருக்கேன். அந்த மாதிரிலாம் தாத்தா கூட வீட்டுல வந்துட்டு எங்க அப்பா என்னைய அடிக்க வராரு அப்படின்னா கடகடன் தாத்தா வீட்டுக்கு ஓடி போய் தாத்தா உட்காந்துக்காருன்னா அவர் முதுக்கு பின்னாடி போயிட்டு உட்காந்துடலாம். எங்க அப்பா வந்து தாத்தாவை பார்த்து பயப்பட்டு வரான் உள்ள வர்றதுக்கு. இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு நீங்க சொன்னதுனா நான் ரிலேட் பண்ணி இந்த கதையை சொல்றேன். ஏன் பட் ராஜா தாத்தாவா இந்த மனுஷன் அப்படிதான் என் வாழ்க்கையில நான் ராஜாவை பத்தி பேசுறேன்னா இருக்கும். ராஜா தாத்தா தான் இருக்கும். ராஜா தாத்தாவே இல்லைன்னா எப்படி இருக்கு? ஆக்சுவலா என்னால அதை நினைச்சு பார்க்கவே முடியல. தமிழ் சினிமாவோட மியூசிக்கை மாத்தினதுல வந்து பெரும்பான்மை பங்கு இளையராஜாவுக்கு இருக்கு. ஆக்சுவலா நீ சொன்ன பிறகுதான் நான் யோசிச்சு பாக்குறேன். என்னால அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பார்க்கவே முடியாது. மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்கவே முடியாது. என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, அவர் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு, பட் அவர் இருக்கும்போதே அவரை செலிப்ரேட் பண்ணிருங்க. அவர் மேல இவ்வளவு வன்மத்தை கக்காதீங்க. அவர் மேல வன்மத்தை கக்குறான்னா அவனுக்கு மியூசிக்கை வந்து அவனுக்கு அப்ரிஷியேட்டே பண்ண தெரியலன்னு தான் சொல்லுவேன். மியூசிக்கோட பேசிக் அப்ரிஷியேஷன் தெரிஞ்சவன் யாருமே இளையராஜாவை இருக்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய கலைஞன், மாபெரும் கலைஞன். அவர் உங்களோட இருக்கும்போதே அவரை வந்து கண்டிப்பா கொண்டாடிடணும். ஆல்சோ எனக்கு ரொம்ப ஆசை, லைக் நம்ம வெளியூர்லலாம் வந்து ஒரு சின்ன மியூசிஷியனுக்காக இருக்கட்டும், அவங்க செலவு வச்சிருப்பானுங்க. அவங்களோட ஒர்க்கை வந்து பெரிய தீசிஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒர்க்குக்காக ஒரு மியூசியம் கட்டியிருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ராஜா டிசர்வ்ஸ் தட். கோயில் கட்டணும். 1400 படம் எனக்கு தெரிஞ்சு அந்த இப்போ 1500 தாண்டி இருப்பாரு. 1500 ஃபிலிம்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். நிச்சயமா வந்து அதுவும் ரெஸ்டே இல்லாம டெய்லி ஒரு மனுஷன் 6 மணிக்கு ஸ்டுடியோ போய் வேலை பார்க்கறது இந்த வயசுலயும் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அ ஜோக். நம்மலாம் என்னைக்கு லீவ் கிடைக்கும் லேட்டா எழுந்திக்கணும்னு நினைக்கும் போது 80 வயசுலயும் டெய்லி தன்னோட உழைப்பு 100% கொடுத்துட்டு இருக்காருன்னா நிச்சயமா பெரிய விஷயம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ராஜா சார் கூட க்ளோஸா ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அவர் சொன்னார், அவருக்கு வந்து என்னை விட ஒரு 12 வயசு என்னை விட மூத்தவர். அவர் சொல்றாரு, ராஜா சார் இன்னைக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயத்த நான் சஜஸ்ட் பண்றேன், சொல்றேன், டெக்னிக்கலா அதை நம்ம இப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னா கேட்பாராம். இவங்கிட்ட இருந்து நான் இன்னைக்கு என்ன கத்துக்கலான்ற மைண்ட் செட்ல அந்த மனுஷன் இத்தனை வருஷமா இருக்காரு. இன்னைக்கும் அப்படிதான் இருக்காரு. நான் சொல்றேன், இல்ல சார் இந்த ரிதம் செஷன் நம்ம இப்படி மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டேன். பண்ணிடு அப்படின்ட்டு வரான். அவர் மேல வந்து ரொம்ப ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மனுஷன் குழந்தை அப்படின்னு சொன்னாரு. இப்ப ஸ்பாட்டிஃபைல அவரோட இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஆல்சோ தாத்தா வந்துட்டு இப்ப ட்விட்டர்ல வந்துட்டு நிறைய முத்துக்களை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நீ ட்விட்டர்னு சொன்னோன்னா இப்ப ரீசெண்டா விக்ரம்க்கு அவர் ட்வீட் பண்ணது ஞாபகம் வருது.
கமல் இளையராஜா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். ரஜினியே நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு, சாமி எனக்கு நல்ல பாட்டு போட்டு கொடுத்ததோட கமல் தான் நல்ல சாமி பாட்டு போட்டு கொடுத்துருக்கோம். குணாவோட அந்த கண்மணி அன்போட காதல் அது முடிச்சுட்டு ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு அந்த அது மேக்கிங் வெர்ஷன் வந்துட்டு ஆடியோவா இருக்கும். ஆமா, ஆமா, டிராவல்ல ஃபுல்லா கேட்டுட்டு இருப்போம். எப்படி அது அந்த கான்வர்சேஷனே செம்ம இதுவா இருக்கும். அப்படியே அவர் பேச, இவர் எழுத, அவர் வாசிக்க ஆஹா அப்படின்ற மாதிரியே இருக்கும். சரியான ஒரு விஷயம். அது எல்லாமே பிடிக்க வைக்குது பாருங்களேன், அதான் மேட்டர். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அதான் அவர் இருக்கும்போதே அவரை கொண்டாடணும். அவரோட மியூசிக் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு மியூசியமா அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் அவருக்கு கொடுக்குற மரியாதை அதுவாக தான் இருக்கும். நீங்க ராயல்டி எல்லாம் கொடுக்காதீங்களா, மரியாதை. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, ஐ திங்க் ஓபன் பண்ணோட வீடியோல நினைக்கிறேன், அதுல வந்துட்டு ஒரு ஃபுல்லா ரொம்ப டீடைல்டான ரிசர்ச்னு சொல்ல முடியாது, பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டான ரிசர்ச்சா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமால இது வரைக்கும் 6200 சொச்சம் மூவிஸ் வந்திருக்கு. அதுல 1600 மூவிஸ் வந்துட்டு ராஜாவோட மியூசிக். 1/4 தமிழ் சினிமாவோட 1/4 மியூசிக் ராஜா தாத்தா தான். அப்படின்னா மிச்சம் எவ்வளவு மியூசிக் டைரக்டர் நீங்க சொல்லுவீங்களா சொல்லுங்க. மிச்சம் எல்லாம் இருக்கிறவங்க 75% அவர் பண்ணதுல 10% கூட வேற யாரும் வரல. மேபி வந்திருக்கான், ஒரு 15% கூட யாரும் டச் பண்ணல. ஒரு 25% அது அவ்வளோத்தும் ஒரு மனுஷன் தனியா ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் அவரோட கம்போசிஷன் அப்படின்ட்டு அந்த நம்பர்ஸே நம்மளால யோசிக்க முடியல. 1600 படம் அப்படின்னா படத்துக்கு ஆவரேஜ் 4 பாட்டு அப்படின்னு வச்சோம்னாலுமே அதுவே 6000 பாட்டுக்கு போயிருது. 6000 பாட்டுலாம் ஒருத்தர் கம்போஸ் பண்ணி வேர்ல்டுலயே ஒரு மியூசிஷியன் who holds maximum number of songs கம்போஸ் பண்ணது. நம்ம மனுஷனை பத்தி பேசும்போது தான் பயங்கர ஒரு கட்டத்துக்கு மேல எமோஷனல் ஆயிடும். எனக்கு என்னன்னா இது வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட என்ன சொல்றது, என் குற்றங்களெல்லாம் ஒப்புக்கொள்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ஷன் இது. நான் என்னன்னா சின்ன வயசுல வந்துட்டு பயங்கரமான ரஹ்மான் கண்ணியா வளர்ந்துகிட்டு இருந்தேன். ஏன்னு தெரியல, ஏன்னா அப்பதான் ரஹ்மானோட இதுவும் இருந்தது, ரைஸ் இருந்தது, ரஹ்மான் பத்தி பயங்கரமான மியூசிக் இருந்தது. ஏன்னா ரஹ்மான், யுவன் ஹாரிஸ் அவங்கலாம் வர போறாங்க, பட் ரஹ்மான் பீக்ல இருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும்போது ரஹ்மான் ஃபேன்ரா அப்படின்ட்டு என்ன சொல்றது, கூட்டத்தோட இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ரஹ்மான் ஃபேனை பயங்கரமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வந்துட்டு மைண்ட்ல இருக்கும், என்ன இளையராஜா ரஹ்மான் மாதிரி ஒரு இது வருமா அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் எஸ்பெஷலி ஆஸ்கர்லாம் ரஹ்மான் வாங்கினப்பதான் அது வந்துட்டு நான் எதுவுமே அறியாம என்னென்னோ நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதெல்லாம் தெரியும். அதே மாதிரிதான், அந்த மாதிரிதான் இருக்கும். வந்து இந்த மாதிரி எல்லாம் இளையராஜா வேலை முடியுமா, நம்பர் யாரு வேணாலும் கொடுக்கா, குவாலிட்டி வருமா அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரீசெண்டா வந்து ராஜாவை பத்தி படிச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்ப பார்த்தாதான் இது தளபதியில வந்துட்டு ராக்கம்மா கையத்தட்டு பாட்டு வந்து 2002லயோ 2004லயோ ஒரு சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. 2004ல பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 170 கண்ட்ரீஸ்ல இருந்தோ என்னவோ பில்போர்டோட என்ட்ரிஸ்க்கு போயிட்டு இருக்கு. அதுல டாப் 5ல வந்த ஒரே தமிழ் பாட்டு, ஒரே இந்தியன் சாங் ராக்கம்மா கையத்தட்டான். ராக்கம்மா கையத்தட்டை வந்துட்டு ஓவர்டேக் பண்ண ஒரு சில பாடல்கள் வந்துட்டு We Will Rock You, அதுக்கப்புறம் குயினோட இன்னொரு பாட்டு ஒண்ணு, இந்த மாதிரி பாட்டுங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு 3rd பிளேஸ்லயோ 4th பிளேஸ்லயோ இருந்தான். எனக்கு வந்துட்டு இதை படிச்ச உடனேதான் தெரிஞ்சது, ஓஹோ நமக்குதான் தெரியல. ஏன்னா இந்த டைம்லலாம் வந்துட்டு நான் வந்துட்டு ராஜா தாத்தாவுக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்ற ஃபீல் தான். பட் அப்பதான் தெரியுது, ஓஹோ ரஹ்மான் என்ன இப்போ ஆஸ்கர் வாங்கிக்கிட்டு நம்ம மனுஷன் அப்பவே இந்தியா வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டாரு. இந்தியால தமிழ் மியூசிக்கே ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு போய் வச்சுட்டாரு அப்படின்னும் போது, ஆக்சுவலா தளபதின்னு நீ சொல்லும்போது தளபதியோட ஃபுல் ஆல்பமே வந்து பாம்பேல ரெக்கார்ட் பண்ணாங்க. பாம்பேல லைவ். ராஜாவுக்கு ஹிந்தி தெரியாது, ஸோ நோட்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்டிங் முடிஞ்சுதான். ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னா எஸ்பிபி வந்து அந்த டைம்ல நிறைய ஹிந்தி சாங்ஸ் தான் பாடிட்டு இருந்தார். ஸோ எஸ்பிபிட்ட வந்து மியூசிஷியன்ஸ் வந்து சும்மா பேசிட்டு இருந்தா சொல்லுவாங்க, இவரை தயவு செஞ்சு இந்த ஊர்ல இருந்து கூட்டு போயிருங்க, இவர் இங்க வந்துட்டா எங்க பொழப்புன்னு அறியிடும், நீங்க 2 பேருமே இங்க வராதீங்க
ஆமா. ஸோ அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியே பயமுறுத்தின ஒரு ஜாம்பவான். இப்போ விக்ரமுக்கு வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வரும் தெரியுமா, கமலஹாசன் த்ரெட் டு பாலிவுட் ஹீரோஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ராஜா வந்துட்டு பாலிவுட் மியூசிஷியன்ஸுக்கு எல்லாம் அப்பவே வில்லனா வாழ்ந்திருக்காரு. பட் ஆர்டி பர்மன் ஹேட் அ வெரி ஹை ரெகார்ட் ஃபார் ராஜா. அது இல்லாம எனக்கு தெரிஞ்சு யாரும், அது இல்லாம அந்த பயம் வராது. அந்த ரிகார்டு இருந்தாதான் எனக்கு தெரிஞ்சு பயம் வந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் சும்மா பேசி ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் ஆகுது. ஒரு மணி நேரம் ராஜாவை பற்றி பேசும்போது எல்லார் முகத்துலையும் பயங்கரமான ஒரு சிரிப்பு இருந்துச்சு. ஸோ இதை கேட்குற உங்களோட முகத்துலையும் சிரிப்பு இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இல்லைன்னா ராஜா பாட்டு கேளுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். நன்றி நன்றி நன்றி.